ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த 10 நாட்கள் மேஷ லக்னத்திற்கு. இந்த 10 நாட்கள்ல சந்திரன் லக்னத்திலிருந்து எந்த வீட்டில் இருக்காரு, என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு, இந்த 9 கிரகங்களுமே ஒரு நட்சத்திரத்துல தான் பயணம் செய்கிறாங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துல. அப்போ அந்த நட்சத்திர அதிபதியினுடைய பாவ தொடர்புகள் என்ன, இப்படி பார்க்கறது தான் நம்மளுடைய நட்சத்திர சூத்திர ஜோதிட முறை. இதில் நமக்கு உறுதியான துல்லியமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம கேள்விக்கு கரெக்டான பதில் கிடைக்கும். பாவங்களை நிர்ணயம் பண்ணி நம்ம பதில் எடுக்கிற முறையை இதில் நீங்கள் கேட்க கேட்க ஒரு பரிச்சயம் ஏற்படும். பாவம்னா என்ன, டிகிரின்னா என்ன, வெறும் கட்டத்தில் இருக்கிறது தான் பாவம்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அது ஜோதிடத்தில் தவறாக போயிடுது. ஒரே பாவம் மேஷ லக்னம், இப்போ இந்த பதிவு சொல்கிறேன் அப்படின்னா அதில் 30 டிகிரி இருக்கு. அதில் நம்ம எத்தனாவது டிகிரியில் பிறந்திருக்கோங்கிறத பொறுத்து பாவம் தொடங்கக்கூடிய இடமே மாறுது. அந்த வகையில் இந்த 10 நாட்களுக்கான பலனை பார்ப்போம். 1ஆம் தேதி திங்கட்கிழமை, ஜூலை 1 திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் 6:25 மேச ராசியிலேயே சந்திரன் சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சுக்கிரன் மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் குரு நட்சத்திரத்தில் பயணித்து குருவானவர் ரிஷப ராசியில் இருக்கிறார். அப்போ லக்னத்தில் சந்திரன், 3ஆம் இடத்துல சுக்கிரன், 2ஆம் இடத்துல குரு. இந்த 2ஆம் இடம் தான் நமக்கு ரிசல்ட்டு, பண வரவு, குடும்ப சுகம், நம்முடைய தொழில் முன்னேற்றம், உத்தியோக உயர்வு, இத்தனையும் குறிக்கிற இடம். அதனால் அதுவும் குருவாக இருக்குங்காட்டியும் சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சுக்கிரனே 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் உரியவர் தான். அப்போ அவர் நின்ற நட்சத்திராதிபதி 2ஆம் இடத்திலேயே இருக்கிறதுனால நமக்கு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நம்முடைய லக்னாதிபதி அப்படிங்கிறவர் செவ்வாய் கிரகம். அவர் லக்னத்திலேயே பரணி நட்சத்திரத்திலேயே உட்கார்ந்து பயணிக்கிறார். அப்போ சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கை பலனையும் தருகிறார். அப்போ ஒரு நட்சத்திரம் நடக்குது அப்படின்னா அந்த நட்சத்திரத்தில் எந்தெந்த கிரகங்கள் தொடர்பு வருதுன்னு பார்க்கணும். இப்போ பரணி, பூரம், பூராடம் இந்த 3மே தொடர்பு தான். இப்போ பூரம் பூராடத்தில் கிரகங்கள் இல்லை, ஆனால் பரணியில் செவ்வாய் இருக்கிறது. அப்போ லக்னாதிபதி செவ்வாயினுடைய இன்ஃப்ளூயன்ஸும் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படும். சுய வலிமை கூடும், சுய சிந்தனை மேலோங்கும், செயல்திறன் அதிகரிக்கும். நல்ல ஒரு நாளாக இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது பொருளாதாரம் சார்ந்து மேன்மை தரும். குடும்ப உறவுகள் மற்ற வகையில் மத்தியமமாக இருக்கும், பெருசாக பாதிக்காது. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை, ஜூலை 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம். அதாவது ஒரு பாதம் மேஷராசியில் இருக்கு, 2, 3, 4 பாதங்கள் ரிஷபராசியில் இருக்கு. நண்பகல் 11, 14 வரைக்கும் மேஷராசியில் கிருத்திகையாகவும் அதுக்கப்புறம் ரிஷப ராசியில் கிருத்திகையாகவும் சந்திரன் பயணிக்கிறார். அப்போ கிருத்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ சூரிய பகவான் நமக்கு 3ஆம் இடத்துல மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் போகிறார். அப்போ ராகுவை போல அவர் செயல்படுகிறார். ராகு நமக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் இன்னைக்கு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, இடமாற்றம் சம்மந்தப்பட்டது, ஒருத்தர் நபரை சந்திக்கிறது, இதில் எல்லாம் காலதாமதமாகும். கருவிகளில் பழுதாகிறது, அதுக்காக செலவு பண்ணுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இது மாதிரி நடக்கும். பிரயாணங்கள் சம்மந்தப்பட்ட செலவுகளும் இன்னைக்கு உண்டு. இந்த நாளில் தைரியம் இருக்கும். சூரியன் 3ஆம் இடத்துல இருக்காரு, தைரியம் இருக்கும், இன்வால்மெண்ட் இருக்கும். பட் நமக்கு ரிசல்ட் என்ன அப்படின்னா 12ஆம் இடத்துல இருக்கிற ராகுவின் பலனைத்தான் தர்றாரு. அதனால செலவுகளுக்கு கொஞ்சம் நம்ம
ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வோடு இருந்து விட்டால் அதை தவிர்த்துக்கலாம். எது வேண்டிய செலவு வேண்டாத செலவுங்கிறது தவிர்த்துக்கலாம். அடுத்த நாள் புதன்கிழமை ஜூலை 3ஆம் தேதி ரோஹிணி நட்சத்திரம். முழுக்க முழுக்க ரிஷபராசியில சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பயணிக்கிறாரு. அதனால நமக்கு இடம், வாகனம், வீடு, தாயார், சொந்த பந்தங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்சேர்க்கை, மாணவர்களுக்கு கல்வி அறிவு, இது எல்லாத்துக்குமே பலம் தரக்கூடிய ஒரு நல்ல நாள். அதுபோக தொழில், உற்பத்தி சார்ந்த தொழில், அது விவசாயம் அல்லது உணவுப் பொருள் தயாரிப்பு, ஹோட்டல் மற்றும் நீர் திரவ நிலையில் இருக்கக்கூடிய எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி. அப்போ இதனால் நமக்கு பலன் இருக்குது. தொழில் பலம் அதிகரிக்கக்கூடிய பணவரவு மிகுந்த நல்ல நாளாக பயன்படுத்துங்க. மறுநாள் வியாழக்கிழமை ஜூலை 4ஆம் தேதி மிருகஸ்ரீஷம். இந்த மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் ரிஷபராசியில் 2 பாதம், மிதுன ராசியில் 2 பாதம் இருக்குது. அதில் மிதுன ராசிக்கு வர்றதுக்கு மதியம் 3:57 ஆகிடும். ரிஷபராசியில் இருக்கிறப்ப நமக்கு செவ்வாயாக வேலை செய்யக்கூடிய இன்றைய நாள் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் தன்னுடைய பலனை திறக்கிறாரு. சுக்கிரனும் நமக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது நமக்கு ஒரு இடம் மாற்றத்துக்கோ அல்லது நமக்கு ஒரு தகவல் பரிமாற்றத்துக்கோ, இளைய சகோதர சகோதரி வகையில் சில நன்மைகளோ, நமக்கு ஒரு சிறு பிரயாணங்கள் சார்ந்த நன்மைகளோ இதெல்லாம் நடைபெறும். தைரியம் கிடைக்கும், அறிவு ஆற்றல் மேம்படும், வளர்ச்சி உள்ள நல்ல நாள். மறுநாள் வெள்ளிக்கிழமை ஜூலை 5ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரம். அதாவது ராகுவனுடைய நட்சத்திரம். நம்முடைய லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்துல சந்திரன் பயணிக்கிறாரு. அதே திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியனும் இருக்கிறார். இப்போ இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது அமாவாசை யோகம். இப்போ நமக்கு சூரியன் சந்திரன் அப்படின்றது தாயார் தந்தை அப்படிங்கிற கணக்கு. ரெண்டாவது நமக்கு ஒரு அரசு வழி ஆதரவு, பெரிய மனிதர்கள் ஆதரவு, அவர்களுடைய வழிகாட்டுதல் இதெல்லாம் கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் பரிமாற்றங்கள் சாதகமாக வரும். வெளிநாடு வேலை சார்ந்த அமைப்புகளுக்கும் சாதகமாக இருக்கும். சற்று செலவுகளுக்கு வாய்ப்பு இருப்பதனால் அதிலேயும் கவனம் செலுத்தணும். மறுநாள் சனிக்கிழமை ஜூலை 6ஆம் தேதி புனர்பூசம் நட்சத்திரம். குருவனுடைய நட்சத்திரம். குரு பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ரோகிணியில் இருக்காரு. அதனால் பண வரவுக்கு பஞ்சம் இல்லை, சிறப்பாக இருக்கும். தொழில் பலம் ஏறும். வெளிநாடு ஒரு ப்ரொஃபஸர் வேலை பார்க்குறவங்க, போதனா மார்க்கம் இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறவங்க, கமிஷன் தொழில் இதில் இருக்கவங்களுக்கெல்லாம், பூர்வீகம் சார்ந்த வேலைகள் செய்கிறவங்க, பூர்வீகத்தில் தாய் தந்தையர் சார்பாக வரக்கூடிய பண வரவு இதெல்லாம் சாதகமாக இருக்கிறது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 7ஆம் தேதி பூச நட்சத்திரம். சனி பகவான் நமக்கு 4க்கு 8ல் இருக்கார், 11ஆம் இடம். அதனால் 4ஆம் இடம் என்பது நம்ம வீடு கட்டுறதா அல்லது வாகனம் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, உறவினர்கள், தாயார், இதில் எல்லாம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அவஸ்தைகள் ஏற்படும். அதில் கவனம் செலுத்தணும். மற்றபடி மனமகிழ்ச்சியில் உள்ள நல்ல நாள். ஜூலை 8ஆம் தேதி ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் சனியினுடைய பூச நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ அந்த 4ஆம் இடத்துக்கு அது சிறப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் 11ஆம் இடத்துல சனி பலன் கொடுக்கறது எப்படி அப்படின்னா, நண்பர்கள், உறவுகள், அனைத்து விதமான உறவுகள், குழந்தைகள் வழி ஆதாயம், இதெல்லாம் நன்மைகளாக நடக்கும். அதாவது பொருள் சார்ந்த உற்பத்தி சார்ந்த துறைக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஜூலை 9ஆம் தேதி மக நட்சத்திரம். காலையில் 7:52க்கு தொடங்குகிறது. ஆயில்யம் அது வரைக்கும் இருக்கு. இந்த மக நட்சத்திரம் என்பது கேதுனுடைய நட்சத்திரம். கேது ஹஸ்த நட்சத்திரத்தில் கன்னி ராசியில் இருக்கார், 6ஆம் இடத்துல. சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு இன்னைக்கு பொழுதுபோக்கு, குழந்தைகள் வழி ஆதாயம்,
ஐடி லைனில் இருக்கவங்க, மூளை உழைப்பு சார்ந்த தொழில் பலம் இதெல்லாம் சிறப்பாக போகும். மறுநாள் புதன்கிழமை கடைசி நாள் ஜூலை 10ஆம் தேதி பூர நட்சத்திரம் காலையில் 10:14 அது வரைக்குமே அந்த மகம் இருக்கு. பூரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனும் பூச நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி புதன் ஆயிலி நட்சத்திரத்தில் இருக்காரு. இந்த சுக்கிரன் சனியை போல வேலை செய்வதனால் இன்னைக்கு காலகட்டத்திலையும் பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு நன்மை இல்லை, உறவுகள் சார்ந்த விஷயத்திற்கு நன்மையாக முடியும். இப்படி 10 நாட்களில் சந்திரனுடைய பலன்களை பார்த்தோம். இதில் நம்ம செவ்வாய் சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்காரு லக்னாதிபதிங்கிறது. பருவ வயது உள்ளவர்கள், கம்யூனிகேஷன் செல்ஃபோனில் பழகிறவங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் தனியாக கூட உங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் நல்லதல்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும். டெக்னாலஜி, படிப்பு, இம்ப்ரூவ்மெண்ட்டு, தொழில் பலம் அனைத்துக்கும் இந்த வாரம் சிறப்பாக உள்ளது. இதை இந்த நாட்கள் கணக்கில் நீங்கள் நட்சத்திரத்தை பார்க்கும்போது உங்கள் ஜனன ஜாதகத்தில் எந்தெந்த நட்சத்திரம் நமக்கு தொழிலுக்கு நல்லது, எந்தெந்த நட்சத்திரம் நமக்கு உறவுக்கு நல்லதுங்கிறதெல்லாம் கணிக்கணும். அதை இந்த முறையில் கணித்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.